காவிரி பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இருக்க வருங்கால கோடீஸ்வரர்கள் இவருக்கும் வணக்கம். வணக்கம். எங்கள் ஆஃபீஸுக்கு ரைடு வரும்னு நினைக்கிறேன். குருஜி எலக்ட்ரல் பாண்டில் வந்து பாண்டு வாங்கியிருக்காரு அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதனால வந்து சொன்ன மிஸ் இன்ஃபர்மேஷனில் நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, என்னங்க உங்கள் பேர் இல்லையே அப்படின்னு கேட்டாங்க. இல்லை உங்கள் வீரா சொன்னாரே உங்கள் பேர் இருக்கும் அப்படின்ட்டு. இல்லை அவர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டாருங்க. நான் பாண்டு வாங்கியிருக்கிறது உண்மைதான், ஆனால் அது எலக்ட்ரல் பாண்டு இல்லை, ட்ரெஷரி பாண்டு. ஓகே, இன்றைக்கி வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஒரு முக்கியமான சஜஷன் கொடுக்கறது குருஜி ரெடியாக இருக்கார். அது என்னங்கிறத கேட்கலாம். லெட்ஸ் வெல்கம். அந்த சஜஷனை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு போராடுவோம். ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்னால் என்ன, அது எதுக்கு செபி பண்ண சொல்லியிருக்காங்க அப்படின்ட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிளியராக சொல்லியிருப்பாரு. அதோடைய தொடர்ச்சி தான் இந்த வீடியோ. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணும்போது தான் நிறைய ஷேர்லாம் விற்றுருக்காங்களா, இல்லை அதுக்கு முன்னாடியே களை எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்களா, அதை வந்து இது கண்டுபிடிச்சிங்களா, ஒவ்வொரு ஃபண்டோடைய போர்ட்ஃபோலியோவும் எப்படி இருக்குது, இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், அது வந்து நம்ம ஆஸ் இன்வெஸ்டர் வந்து நம்ம வந்து ஐஸ் அண்ட் இயர்ஸ் எல்லாத்தையும் அப்படியே எப்பொழுதும் திறந்து வச்சுட்டே இருக்கணும். எங்கேருந்து இன்ஃபர்மேஷன் வந்தாலும் இல்லை. ஏன் இந்த கேள்வின்னா ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். அதாவது நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது எதுக்குன்னா, எல்லாத்தையும் பார்க்குறது டைம் இல்லைன்னு தான் இன்வெஸ்ட் பண்ணுறோம். அதில் போய்ட்டு எல்லாமே பார்க்குறது நேரம் இருந்துச்சுன்னா நேராகவே அவங்க ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. அப்படி இருக்கும்பொழுது எவ்வளோ ரேண்டமாக வந்து அதை செக் பண்ணணும், இல்லை செக் பண்ணாமே விட்டா ரொம்ப தப்பாயிடுமா அப்படி கேட்குறேன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் எது எது இருக்குது அப்படிங்கிறது பார்க்குறதும் சால சிறந்ததுன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூ ஹாவ் டைம் சொல்கிறீங்க. அப்போ யூ ஹாவ் டைம் அப்படின்னா அதில் அவங்களோட போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதும் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இப்போ எஸ்பெஷலி பாருங்கள், இப்போ ரீசெண்ட் டைம் பிப்ரவரி எண்டு வரைக்கும் அவங்க இது கொடுத்துருக்காங்க, ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தா இந்த ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே நிறைய இது அவங்க பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்பயே. ஓகே. அண்ட் எஸ்பெஷலி ஆன் த பப்ளிக் செக்டார் கம்பெனிஸ், அதுலேருந்து நிறைய கம்பெனிஸ்லேருந்து வெளியே வந்துட்டாங்க அவங்க. அண்டு சம் ஆஃப் த கம்பெனிஸ் லைக் ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ஜேஎன்லாம் எடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லாட்டா இருக்கான், இல்லாட்டா ஐஆர்எஃப்சி, இதெல்லாம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடியே பிப்ரவரி எண்டுக்குள்ளேயே நிறைய பர்சன்டேஜ் அதில் வந்து விற்று வெளியே வந்துட்டாங்க. ஓகே. ஸோ நம்ம ஒரு லிஸ்ட் பார்க்கலாம், எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க விற்றுருக்காங்க அப்படின்னு. இன்றைக்கி ப்ரெசன்ட் ஹோல்டிங்ஸும் என்ன இருக்குங்கிறத பார்க்கலாம். இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட் இன் டோட்டாலிட்டி சொல்கிறோம். இது பர்டிகுலராக வந்து நம்ம பிஎஸ்சி ஹோல்டிங்லேருந்து எவ்வளோ கம்மி பண்ணியிருக்காங்க. சரி, நார்மலி வந்து ஒரு 10 to 15 இயர்ஸாக வந்து பிஎஸ்சி வந்து இன்ஆக்டிவாக தான் இருந்தது. ஆனால் குட் கம்பெனிஸு, ஆனால் வேல்யூவேஷன் பார்த்தா ரொம்ப லோவாக இருந்தது. ஓகே. ஸோ இந்த ஒரு பாஸ்ட் 1.5 இயர்ஸ் தான் எக்ஸ்ட்ரீம்லி ஆக்டிவாக இருக்குது. அண்டு த ரீசன் வந்து கவர்மெண்ட்டோட ஃபோக்கஸ்ஸு அண்டு சப்போர்ட்டு அதெல்லாம் இருக்கிறனால அவங்களும் நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இட் அட்ராக்டட் எல்லா பிஎஸ்யூ கம்பெனிஸும். அண்டு இப்போ வந்து பிப்ரவரி எண்டில் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நிறைய நடந்திருக்கு. எந்தெந்த மியூச்சுவல் ஃபண்டு ஃபோமோவில் அஃபெக்ட் ஆனவங்களோ அவங்கெல்லாம் ஃபஸ்ட்டு விற்றுட்டு வெளியே போயிட்டாங்க. இந்த நிறைய குவான்டிட்டிஸ் விற்றுருக்காங்க. அந்த லிஸ்ட்டு பார்த்துடலாம். ஓகே. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து பிஎஸ்சி ஸ்டாக்ஸில் வந்து அவங்களுடைய ஹோல்டிங்கை எவ்வளோ எடுத்திருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ எஸ்ஜேவின்னு பார்த்தோன்னா ஜனவரியில் 13.45 கோடியாக இருந்தது, ஷேர்ஸ் இருந்தது 6.25 கோடியாக குறைஞ்சிருக்கு. அந்தளவுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் விற்றுருக்காங்க. 30% மைனஸ் ஆகிருக்கு. இருக்கான் எடுத்துக்கிட்டோம்னா 0.85 crore இருந்தது 0.45 crore குறைஞ்சிருக்கு. பிஹெச்எல் பார்த்தோம்னா 21.99 crore இருந்து 19.28 crore குறைஞ்சிருக்கு. ஸோ கம்ப்ளீட் லிஸ்ட் அப்படி இந்த ஃப்ரீஸ் பண்ணி பார்த்துங்க இந்த சார்ட்டை. இதில் பாருங்கள், பிஹெச்ஏல வந்து அவங்க விற்றதில் வந்து தப்பே இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக இன்வெஸ்டே பண்ணியிருக்கக்கூடாது அந்த கம்பெனியில். ஏன்னா இந்த 9 months டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் த கம்பெனி இஸ் இன் லாஸ். ஓகே. அண்ட் ஹியூஜ் ஆர்டர் வச்சுருக்காங்க. நோ டவுட் வந்து கவர்மெண்டோட ஃபோக்கஸ் வந்து அனதர் 90 gigawatts வந்து இன்னொரு 4-5 இயர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிஹெச்எல் தான் மேஜர் பெனிஃபிஷரியாக இருப்பாங்க. அப்புறம் பவர் தவிர மித்த ஏரியாவில் அவங்க என்டர் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் இது வந்து அன்யூஷுவல் வேல்யூவேஷன். 30 ரூபா 40 ரூபா இருந்தது, நியர்லி அபவுட் 230 240 அது வரைக்கும் நல்லா போயிடுச்சு. அது ஆனால் லாஸ் மேக்கிங் கம்பெனியாக தான் இருக்குது. ஒன்லி இந்த லாஸ்ட் குவார்ட்டரில் தான் ஸ்டார்டட் மேக்கிங் ப்ராஃபிட். ஓகே. அண்டு டெஃபினெட்லி அன்ஜஸ்டிஃபைடு தான். இந்த கைண்ட் ஆஃப் வேல்யூவேஷன் வந்து அன்ஜஸ்டிஃபைடு தான். அவங்க விற்றதும் ரைட்டுன்னு தான் சொல்லலாம் நம்ம.
ஓகே, அடுத்தது எந்தெந்த கம்பெனிஸில் அவங்களுடைய வேல்யூவேஷனை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் வந்து 67,815.07 கோடியாக இருந்ததை 77,876.82 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. என்டிபிசி எடுத்தோம்னா 56,878.12 கோடியாக இருந்திருக்கு ஜனவரியில், அது 58,257.23 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. கோல் இந்தியாவில் 26,420 கோடியில் இருந்து 29,110 கோடியாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. பவர் கிரிட் எடுத்துக்கிட்டோம்னா 25,187 கோடியாக இருந்தது 28,400 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதே மாதிரி பாரத் எலக்ட்ரானிக்ஸில் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, ஓஎன்ஜிசியில் பண்ணியிருக்காங்க, பிஎஃப்சியில் கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்காங்க, ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸில் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, பேங்க் ஆஃப் பரோடாவிலையும் ஸ்லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, கெயிலையும் இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ரைட், இதுதான் நமக்கு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லிஸ்ட். இதுலேயே பிஎஸ்யூலேயே வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற கம்பெனிஸ்லாம் இது. ஈவன் நவ் மெனி ஆஃப் த கம்பெனிஸ் வந்து வேல்யூவேஷன் பார்த்தீங்கன்னா இன்னும் லோவாக தான் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் எடுத்துட்டிங்கன்னா இது நான் சிக்லிக்கல் கம்பெனி. இது வந்து இந்த டிஃபென்ஸ் செக்டார் வந்து க்ரோ ஆகிட்டு தான் இருக்கும், ஹெவி இன்வெஸ்ட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும். எந்த கவர்மெண்ட் வந்தாலும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுடைய டிபெண்டன்ஸ் வந்து ஃபாரின் கண்ட்ரிஸ் இல்லை மேலே இருக்கிறனால நம்ம இண்டிஜினஸ் கேப்பபிலிட்டி டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால இதோட இன்வெஸ்ட்மெண்ட் கண்டினியூ ஆகிட்டு இருக்கும், இதோட க்ரோத்தும் கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். அதே மாதிரி என்டிபிசியும் பாருங்கள், பவர் கிரிட் கார்பரேஷன் பாருங்கள். நம்ம வந்து டார்கெட் என்ன வச்சுருக்கோம், பை ரினியூவபிள் அசெட்டாக இருந்தாலும் சரி, இல்லாட்டா நான் ரினியூவபிள் பேஸ்டு பவர் பிளான்ட்டாக இருக்கட்டும், ஹியூஜ் டார்கெட் வச்சுருக்கோம். அண்ட் மொரோவர் நம்ம என்ன சொல்கிறோன்னா, இன்னொரு 5-6 இயர்ஸில் $7 trillion ஆக போகுது எக்கானமி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த $7 trillion சப்போர்ட் பண்ணுற எந்த இண்டஸ்ட்ரி க்ரோ ஆகும் அப்படின்னா பவர் செக்டார் தான். பவர் இல்லாமல் எப்படி இமேஜின் பண்ண முடியும், நினச்சி பார்க்க முடியாது. அப்போ அதில் சிக்னிஃபிகண்ட் பிளேயராக யாராக இருக்க போகிறா அப்படின்னா என்டிபிசி அண்ட் பவர் கிரிட். அதனால தான் அதுலேருந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணி டிஸ்இன்வெஸ்ட் பண்ணி வெளியே வரல. இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ இவங்கெல்லாம் ஸ்டே புட்டாக இருக்காங்களா, அது இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் ஒரு கரெக்ஷன் இருந்தால் கூட அதுலேருந்து எக்ஸிட் ஆகலை அவங்க. ஸோ இதெல்லாம் டு பி வாட்ச்டு. அண்ட் மொரோவர் பவர் யார் வெயிட் பண்ணிகிட்ருக்கா இந்த ஷேர்ஸ்லாம், இந்த பாண்ட்ஸ்லாம் வாங்குறதுக்கு? ஜேபி மார்கனாக இருக்கட்டும், ப்ளூம்பர்க், அதர் பீப்புளெலாம் வேற நிறைய வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ பாருங்கள், மார்ச்சில் வந்து அகெயின்ஸ்ட் த ட்ரெண்ட். ஓகே, இப்போ யார் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா 40,000 crores வந்து எஃப்ஐஐஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க மார்ச் 1ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதிக்குள்ளே. அஃப்கோர்ஸ் ஐடிஸில் வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணி வாங்கியிருக்காங்க, பேலன்ஸ் எல்லாம் ஷேர் மார்க்கெட்டுக்கு போயிருக்கு. ஐ எம் நாட் டேக்கிங் எதுனா அவங்க பாண்ட் மார்க்கெட்டில் போடுற ஃபண்டை பற்றி நான் பேசவே இல்லை. பாண்டை தவிர வேறு என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா ஷேர் மார்க்கெட்லையும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து எங்கே போகும் அப்படின்னா, மோஸ்ட் ப்ராபப்லி இந்த மாதிரி கம்பெனிஸ் இன்னொரு 4-5 இயர்ஸில் இன்னும் ட்ரெமெண்டஸாக பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இந்த கம்பெனிஸ்லாம் பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த கம்பெனிஸ்லாம் நம்மளும் பார்க்கணும். இதில் கூட வேல்யூவேஷன் இப்போ வந்து மார்க்கெட் ரேட்டு குறைஞ்சிருந்தா இது எக்ஸாமின் பண்ணி வாங்குறது ஃபார் பெட்டர். நானும் அடிக்கடி இதை பற்றி தான் சொல்லிட்டு இருப்பேன். அவங்க மியூச்சுவல் ஃபண்டும் இந்த டைரக்ஷன் நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஓகே, அடுத்தது வந்து பிஎஸ்யூ ஸ்டாக்கில் இப்போ மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் வந்து எந்த அளவுக்கு அவங்களுடைய ஹோல்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க? பிப்ரவரி மாதத்தில் போன இது ஸ்லைடில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, அவங்களோட ஹோல்டிங்ஸ் என்ன அப்படிங்கிற டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் நம்ம பார்த்தோம். இப்போ வந்து பிப்ரவரி மாதத்தில் எந்தெந்த கம்பெனிகள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். நம்ம ஐஓசியில் 33.41 crores-ஆக அவங்களுடைய ஷேர்ஸை இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. ஆயில் இந்தியாவில் 9 crores-ஆக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் 25.91 crores-ஆக இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த லிஸ்ட்டு போய்கிட்டே இருக்குது. இதில் இருக்கிறதுலேயே ஹையஸ்ட் பார்த்தோம்னா கெயில் தான் சார், 65.51 crores ஷேர்ஸாக இருக்குது. ஏன்னா கேஸ் எக்கானமியாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிரைம் மினிஸ்டர் கூட ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. இப்போ 6% ஆஃப் எக்கானமி தான் கேஸ் எக்கானமி, அதை வந்து 16% ஆகணும்னு ஒரு 5 இயர்ஸில். ஸோ அதில் வந்து ஒரு சிக்னிஃபிகண்ட் பிளேயர் யாராக இருக்க போகிறோன்னா கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. அதனால வந்து இதையும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் மொரோவர் ரீசெண்ட் டைமில் நல்லா பர்ஃபார்மும் பண்ணிகிட்டு இருக்காங்க வேறு. ஸோ இப்போது அந்த ஹோல்டிங்கை வந்து அவங்க வெளியே எடுத்தது ப்ளஸ் கரண்ட்லி எதெல்லாம் வந்து அவங்களுடைய ஃபோக்கஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம்ல, இதை வச்சு நீங்கள் என்ன முடிவு கூறீங்க? சரி, அவங்க சொல்கிறது எல்லாமே வேத வாக்கு கிடையாது. நமக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கிது. ஓகே, எல்லா கலெக்டிவ் விஸ்டம் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்டு என்ன அப்படின்னா இந்த டைரக்ஷனில் போயிட்டுருக்கு.
ஸோ டெஃபினட்டாக அவங்க சுப்பீரியர் நாலேஜ் அண்ட் டெஃபினெட்லி அவங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியல் ஃபார் அனாலிசிஸ் இஸ் ஆல்சோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஆஸ் அ இண்டிவிஜுவலாக பண்ணுறதோட. ஸோ அவங்க கொடுக்குறத ஒரு இதாக எடுத்துட்டு அதை பேஸ் பண்ணி நம்மளுடைய இன்புட்டையும் வச்சுக்கிட்டு நம்ம டெசிஷன் எடுக்கலாம், இதெல்லாம் வாங்கலாமா இல்லையா அப்படின்ட்டு. இதில் வந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, கெயில் இஸ் ரீசனபிளி குட் கம்பெனி, அதை பற்றி ஆஃப் லேட் தே ஆர் டூயிங். அப்புறம் பிபிசிஎல் இஸ் ஆல்சோ அமங் த இது ஆயில் ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா அது நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஐஓசிஎல் வந்து தெர் இஸ் லாட் ஆஃப் செட் பேக் அந்த கம்பெனிக்கு. அண்ட் மொரோவர் இப்போ வந்து வேற ₹2 வேற ப்ரைஸ் குறைச்சிருக்காங்க. அது வந்து இட் வில் ஹிட் ஆல் த ஆயில் கம்பெனிஸ். ஸோ இதெல்லாம் கன்சிடர் பண்ணிவிட்டு அப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த கம்பெனிஸ்லாம் அகெயின் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்கில் வரனால இதெல்லாம் வந்து அட்ராக்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் டெஸ்டினேஷன் ஜேபி மார்கன் அவங்களுக்கு. பட் வென்னவர் நம்ம வந்து பாண்ட் மார்க்கெட் பற்றி பேசும்போது நம்ம ஒரு இதை வந்து அப்படியே அதை பற்றி பேசுகிறதில்ல. ஏன்னா இவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் இன் த ஈக்விட்டி மார்க்கெட் ஆல்சோ. ஸோ எஃபிஐயோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டில் எவ்வளோ வருங்கிறத நமக்கு ஒரு ஃபோர்காஸ்ட் பண்ண முடியாது. பட் ஆனால் பாண்ட் மார்க்கெட்டில் மினிமம் $35 பில்லியன் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த ஆஃப்டர் த எலெக்ஷன். ஸோ அந்த ஈக்குவலன் அமௌண்ட் ஆஃப் மணி வந்து ஈக்விட்டி மார்க்கெட்டுக்கு வரும் இஃப் தெர் இஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்ஸ் டவுனு, இல்லாட்டா நம்ம ஸ்டேபிள் இன்ஃப்ளேஷன் அந்த மாதிரி நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னா, அதே மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருந்துச்சுன்னா. ஸோ இந்த 3 ஃபேக்டரும் வந்து ஃபேவரபுளாக இருந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் போச்சுன்னா டெஃபினட்டாக வந்து இந்த ஆயில் செக்டர் கம்பெனிஸோட பாண்டுக்கு வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டு இஸ் அவைலபிள் இன் ஃபியூச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. ஸோ டெஃபினெட்லி ஆல் திஸ் கம்பெனிஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங் கம்பெனிஸ் தான் நம்ம எடுத்துக்கணும் ஆக்சுவலாக. ஃபைனலாக நம்ம வந்து இந்த சஜஷனுக்கு வரோம். ரைட், என்ன சொல்ல போகிறீங்க? என்னுடைய இது என்னென்னா, இப்போ பாருங்கள், மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஸ்ட்ரெஸ் டெஸ்ட்டுன்னு ஒன்று போடுறீங்க. அவங்க சில ஸ்டாக்ஸை வாங்கினா மேலே போகுது, அண்டு சில வாங்கலைன்னா அப்படியே குறைஞ்சி போயிடுது, இல்லைன்னா விற்றாலும் குறைஞ்சி போயிடுது. அதனால் அவங்க ஒரு பெரிய பிளேயராக இருக்கிறாங்க. அண்டு வந்து இவங்கள தான் ஸ்ட்ரெஸ் டெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி செபி சொல்கிறாங்க. அஸ் அ இன்வெஸ்டார், டைரக்ட் இன்வெஸ்டார், நமக்கும் ஒரு ப்ரொடெக்ஷன் வேணும் நமக்கு. ஓகே. அதனால நான் என்ன டிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, போத் செபிக்கும் அண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் என்ன டிமாண்ட் பண்ணுறேன் அப்படின்னா, எம்எஸ்பி ஓகே ஃபார் டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்ட்டு. மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். ரைட், மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், குறைந்தபட்ச ஆதார விலை. சரி. ஸோ நெல்லுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி, நெல்லுக்கு கோதுமைக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி நமக்கு ஒரு மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வேணும். அண்ட் ஸோ தட் இந்த அதாவது த லாஸ் இந்த ப்ராஃபிட்டை தடுக்கிறதுக்காக அண்ட் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக, எஸ்பெஷலி டு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்புக்காக. ஸோ அப்படி கொடுத்தாங்கன்னா ஐ திங்க் ஷேர் மார்க்கெட்டு ஓகே நல்லா மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இந்த மாதிரி ஷாக்ஸ்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நெல்லுக்கு குவிண்டாலுக்கு 2000 2200 ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி மியூச்சுவல் ஃபண்டுக்கும் நீங்கள் வந்து மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் கொடுங்க, குறைந்தபட்ச ஆதார விலை கொடுங்க அப்படின்னு இதுக்காக போராட்டம் கூட செய்வோம், முற்றுகை போராட்டம் நடக்கும் அப்படின்ட்டு இருக்காரு. ஓகே, இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தால் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். புதுசாக காவிரி பிஸ்னஸ் நீங்கள் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வைங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்காக குருஜி சனிக்கிழமை காலைல 11:30 மணிக்கு எண்ணெயெல்லாம் தேய்ச்சி குளிச்சுட்டு வந்து ரெடியாக உட்காந்துருப்பார். நீங்கள் வந்து அவர் கூட கான்வர்சேஷன் பண்ணலாம். ஜூம் மீட்லையோ இல்லை கூகுள் மீட்லையோ நீங்கள் டேரெக்டாக அவர் கூட நிறைய விஷயங்கள் கேட்கலாம், பேசலாம். அதனால் சனிக்கிழமை காலைல 11:30 மணிக்கு அலர்ட் ஆகுங்க. அதுக்கு முன்னாடி ஜாயின் பண்ண கிளிக் பண்ணி மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். ஓகே, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களை நீங்கள் பத்திரமா பார்த்துங்க, நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.